Hi, hello friends. Welcome to Saunasam இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விசுலேஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்த விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 72, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா பாட்டம் வந்து செட் ஆகிருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கான் பக்கத்துலேயே பிடிச்சின ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணினா போதும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஃபுல் சைஸில் இந்த மாதிரி காட்டும். அதான் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறதுக்கான இமேஜ். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து ஒரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜிங் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து இமேஜெலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜுக்கு உண்டான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு அந்த இமேஜ் வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசுவலில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. 4 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஷேடோ வந்து கவர் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கு உண்டான இமேஜ் தான் இது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபுல் சைஸில் வந்து பேக்ரவுண்டில் இந்த மாதிரி காட்டும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இல்லை பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சா ஆட் பண்ணலாம். இல்லை கஸ்டமைஸாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்க்கு உண்டான இதான் இது. அதுக்கடுத்து நான் இப்போ பிக் இமேஜ்னு கொடுத்து நான் இதான் ஆட் பண்ணுறேன் ஹார்ட் இமேஜை வந்து. இப்போ எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஹார்ட்டு இல்லைனா ஸ்டார் இமேஜ் ஏதாவது பிஎன்ஜி இமேஜை வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து விசுவல் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. டைம் பார் வந்து ஆட் ஆயிரும். அதுக்குண்டான இமேஜ் தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது மேலே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிட்டு பாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு லைன் மாதிரி. அதுக்குண்டான இமேஜ் தான் இது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் வந்து கஸ்டம் இமேஜில் பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டாட்டு, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஜென்ரலில் போய் விசுவலில் டிக் பண்ணி விட்டால் போதும் உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசுவலில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார் வந்து ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அந்த பாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வந்து வச்சுக்கோங்க. ஜென்ரலில் போய் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் கலர் லைனுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் மேலேயே வந்து ஆட் ஆயிரும். அதுக்குண்டான இமேஜ் தான் இது. இது வந்து உங்களுக்கு சாங்குக்கு ஏற்ற மாதிரி அது லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜில் போய் நான் வந்து செட் பண்ணி தான் இருக்குது உங்களுக்கு. அந்த ஒயிட் கலரில் டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து செட் ஆகிருப்போம். ஆல்ரெடி செட் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளராக ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபுல் சைஸில் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் காட்டும் உங்களுக்கு பேக்ரவுண்டில். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சா இல்லை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பிளர் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண நினச்சா பிளர் ரேடியஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பிளர் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இண்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து ப்ளே பட்டனுக்கு உண்டான இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்குண்டான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பட்டனுக்கு உண்டான இமேஜ் வந்து ஆட் ஆகிட்டு நமக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசுவலில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ மேலே வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன்.
அது கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் மூலமாக நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸ்ன்னு இருக்குது. இதில் அந்த பாக்ஸ் ஐனை கிளிக் பண்ணிட்டு ஒரு 4 வித ஃபாண்ட் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹை ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் சாஃப்ட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் சாஃப்ட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நான் சாஃப்ட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த பாரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். டெக்ஸ்ட் இமேஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இமேஜில் போய் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜென்ரலில் போய் விசுவலில் டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் வந்து ஃபுல் சைஸில் இண்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் அந்த பாக்ஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து ஹார்ட் இமேஜ் பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆகிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.